என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அக்னிமயமான அதிகாலை ஜபத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் அவர்களை உற்று கவனிப்பார். அவர்கள் பேசுகிறவைகளை கர்த்தரே உற்று கவனிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய வேண்டுதலுக்காய் கர்த்தருடைய செவிகள் எல்லாம் திறந்தே இருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீடுகளை சுற்றிலும் குடும்பங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் சிதறடிக்கத்தக்கதான ஒரு அற்புதமான ரகசியங்களோடு, 7 வல்லமையான ரகசியங்களோடு இந்த அதிகாலை ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். என்ன சூழ்நிலையில் உங்கள் வீடுகளை குடும்பங்களை தாக்கும்படியாய் ஒருவேளை 1000 பிசாசு கூட்டங்கள், எத்தனையோ ராஜதந்திரங்களோடு உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், வீடுகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் சிதறடிக்கிற வல்லமை உங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிற தேவ ஆவியானவரிடம் இருக்கிறது. ஆமென். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இந்த ஜப கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்பதையும், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் நிற்க வேண்டிய பொசிஷன் என்ன, நிலை என்ன, உங்கள் ஸ்தானம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் எந்த வஞ்சகனும், எந்த பொல்லாங்கரும், வஞ்சிக்கிற எந்த ஆவிகளும் உங்கள் பக்கமே வர முடியாது என்பதுதான் சரித்திர உண்மை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் யார் என்பதையும், உங்கள் அதிகாரம் என்னவென்பதையும் தெரிந்து கொண்டாலே ஐயா, உங்களை வஞ்சிப்பதற்கு, திருடுவதற்கு அவனுக்கு எந்த வழிமுறைகளும் இல்லாமற் போய்விடும். அந்த பிசாசு கூட்டம் எல்லாம் நிச்சயமாய் சிதறி ஓடி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, சில நாட்களுக்கு முன்பாக பாகம் 1 என்று சொல்லி 7 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இன்று அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காரியத்தை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அதை விரிவாய் மாத்திரமல்ல, அதன் 2ஆம் பாகத்தை நாம் அற்புதமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் உலகத்தார் பயப்படுவது போல் பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தானத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. நான் அநேக முறை என்னுடைய கூட்டங்களிலே, என்னுடைய படை முயற்சி திறந்தவெளி மைதான கூட்டங்களிலே சொல்லுவது உண்டு, I am from God. நான் கடவுள்கிட்ட இருந்து வர்றேன். I am from God. கடவுள்கிட்ட இருந்து வர்றேன்னு சொல்லுவேன். மக்கள் பார்ப்பாங்க, சில இடங்கள்ல தெரியாதவங்க பார்ப்பாங்க, அல்லது தெரியாத சிலர் பார்ப்பாங்க. கடவுள்கிட்ட இருந்து வர்றாரா? என்னையா இது, கடவுள்கிட்ட இருந்தே வர்றேங்கிறாரு இவர். அந்த ஊர்ல இந்த ஊர்ல இருந்து வர்றதாரெல்லாம் சொன்னாங்க, கடவுள்கிட்ட இருந்து வர்றேன்னு சொல்றாரு. கடவுள்கிட்ட இருந்தே வர முடியுமா, அப்படி சொல்ல முடியுமா என்று பார்ப்பார்கள். 2ஆம் பட்சமா நான் சொல்லுவேன், my God's name is Immanuel. அவர் நாமம் இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். அப்படி என்றால் கர்த்தர் என்னோடு, கர்த்தர் நம்மோடு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு. ஓ glory. நம்மோட வாசம் பண்ணுகிறவர் என்னோட வருகிறார். ஹல்லேலூயா. என்னையா கடவுள்கிட்ட இருந்து வர்றேங்கிறதை இப்படி பாக்குறீங்க? அவரோடே வருகிறேன். ஹல்லேலூயா. அவரிடம் இருந்து அல்ல, அவரோடே வருகிறேன் என்ற அந்த தைரியத்திலே பேசும் பொழுது, ஆமென். இன்னும் நல்லாய் கவனிங்கள். 3ஆவது பாட்டை கேளுங்க. என்ன, கடவுளோடே வருகிறேன் என்றால் இப்படியாய் பார்க்கிறீர்களே, இப்படி ஆச்சரியப்படுகிறீர்களா? ஓ, it is wonderful, wonder working God is in me, not with me, in me. அவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற, அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறபடியினால் ஹல்லேலூயா, நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். ஆமென். கிறிஸ்து
கிறிஸ்துவானவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பது ஒரு ரகசியம். ஆமென். இது அநேகருக்கு கண்ணுக்கு எட்டாத, புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொண்டாலும் அனுபவிக்க முடியாத, அனுபவித்தாலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத ஒரு ரகசியமாய் இருக்கிறது. அப்போ என்ன, கடவுள்கிட்ட இருந்து வர்ற மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் இருந்து வர்ற மாத்திரமல்ல, கர்த்தரோடே வருகிற மாத்திரமல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ளே, அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே எங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு பேரும் சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, தலையை நிமிர்ந்து நில்லுங்கள், நெஞ்சை நிமிர்த்தி நில்லுங்கள், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திகையாதிருங்கள், கலங்காதிருங்கள். நான் உன் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அவர் உங்களோடே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர். ஆதலினால் நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, இந்த வல்லமையோடு, இந்த நம்பிக்கையோடு கடந்து செல்லும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே திரளான அற்புதங்கள் தன்னாலே நடக்கும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் சொல்லத்தான் வேண்டும், நீங்கள் நம்பத்தான் வேண்டும், நம்பி அறிக்கையிடத்தான் வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் பேசி எங்க கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான பேர் ஹல்லேலூயா, 3 நாள் கூட்டங்களிலும் 200, 300 பேர் அவர்கள் மைக்குகளை பிடித்துக் கொண்டு, அது எனக்கு சுகமாகிவிட்டது, என்னுடைய வலிகள் எல்லாம், சரீரம் முழுவதும் இருந்த வலிகள், வேதனைகள், என் ஆஸ்துமாக்கள், என் ஆர்த்தரைட்டிஸ், என் ஸ்பாண்டிலைட்டிஸ், எல்லா வியாதிகளும் குணமாகுகிற நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நாங்கள் பார்ப்பதின் ரகசியம் அதுதான். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தேவ வல்லமையோடும் உறுதியாய் நீங்கள் விசுவாசத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனிங்கள். முதலாவது, உங்கள் எதிரியை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று கர்த்தர் சொன்னாரே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். புறாக்களை போல கபடற்றவர்களாயும், சர்ப்பங்களை போல, அந்த பொல்லாத பாம்பை போல வீணா உள்ளவர்களாகவும் இருங்கள் என்று, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனை விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள் என்று கர்த்தர் சொன்னது போலவே நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் எல்லா அந்தகார சூழ்நிலைகளும், அல்லது உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, கணவனை, குடும்ப வாழ்க்கையை கெடுக்க, அழிக்க, திருட, உங்கள் நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, தாம்பந்திய வாழ்க்கையை திருட, அழிக்க, கெடுக்க வந்த பொல்லாத பிசாசுகள் எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி சிதறி ஓடும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இரண்டாவதாக, உங்கள் யுத்தம், போராட்டம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், உங்களோடு வாழுகிற சக மனிதர்களோடும், உங்களோடு வாழுகிற உடன் இருக்கிற உங்கள் நேசத்திற்குரியவர்களோடும் அல்ல. அது பொல்லாத பிசாசின் சேனையோடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அந்த செய்தியை பார்க்காதவர்கள் மறுபடியும் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த 2 செய்தியும் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை, ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா, ரொம்ப வல்லமையா, பவர்ஃபுல்லாய் மாற்றிவிடும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சிறையிருப்பின் கோட்டைகளும் தன்னாலே, சிறையிருப்பின் கதவுகள் மாத்திரமல்ல, சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கிவிடும். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா சிறையிருப்பின் அஸ்திபாரங்களும் குலுங்கும். ஹல்லேலூயா. உங்க போராட்டம் எதுவென்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது போராட்டத்திலே ஜெயம் எடுப்பீர்கள். அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது யாரோடு என்று அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்களை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆமென். எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, திடீர் என்று நடக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே நடக்கிற, அல்லது உங்கள் வியாபாரத்தில், உங்க பைனான்ஸ்ல, உங்க ஹெல்த்ல, உங்க ஆரோக்கியத்தில் நடக்கிற பல்வேறு அட்டாக்குகளை, தாக்குதல்களை, போராட்டங்களை, எழும்புகிற தீமையான கொடுமையான காரியங்களை நீங்கள் ஜெயம் கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓ க்ளோரி. அதற்காக நீங்கள்
பாருங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆமென் ஆவியின் பட்டயத்தோடு விசுவாச கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய் நிற்கும் பொழுது உங்கள் ஆயுதம் ஒரு நாளும் எங்கேயும் எதிலும் எப்பொழுதும் தோற்று போகாததாய் இருக்கும். ஓ, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வானளாவிய அதிகாரம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னைய அதிகாரம் கேட்டீங்கன்னா அது வானளாவிய அதிகாரம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அதிகாரம் இருக்கிறது. ஒருவேளை மண் பாண்டங்களாய் அல்லது காலி பாத்திரங்கள் போன்று, அல்லது ஐயா கசந்த மாறாவை போன்று கசந்து போன பாத்திரம், அல்லது காலி பாத்திரம், அல்லது யாருக்கும் உதவாத பாத்திரம், அல்லது எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லாத ருசியற்ற பாத்திரம் போன்று இருக்கிற என்னை குறித்தா எனக்கா இத்தனை மகிமை என்று நீங்கள் கேட்கலாம். ஆமென். இந்த பாத்திரம் சாதாரண மண் பாண்டம் தான், ஆனால் உள்ளே இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அது விலையேற பெற்ற பொக்கிஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அந்த பொக்கிஷமாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவருடைய மகிமை, வல்லமை, அதிகாரம் கணக்கில் அடங்காதது. இந்த உலகத்தில் அதை மெஷர் பண்ண எந்த யாருக்கும் அதிகாரம் இல்லை, அந்த திராணியும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அத்தனை பெரிய அதிகாரம் உள்ள சர்வாதிபதி, சர்வலோகத்தின் அதிபதி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மகிமையின் நம்பிக்கையாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மகிமையின் நம்பிக்கையாய். என்ன நம்பிக்கையில இருக்கிறாமா? இத்தனை பேர் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே, உன் கணவன் உன்னை தூக்கி எறிந்து விட்டானே, அல்லது நீ நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் நடக்கவில்லையே, உன் வாழ்க்கை தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறதே. ஐயா, உன் குடும்பத்திலே நீ எத்தனை பேரை இழந்திருக்கிறாய். நீ குடும்பத்திலே எல்லாவற்றையும் இழந்து சாம்பலாய் போய்விட்டாயே. ஓ, நீயா இப்படி நம்பிக்கையாய் இருக்கிறாய்? ஓ, எல்லோரும் உன் நிலைமையில் இருந்தால் அழிவை தவிர, சாவதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனாலும் நீ ஜீவித்திருக்கிறாயே, எப்படி என்று யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டத்திற்குள்ளே ஐயா எந்த மகிமையும் இல்லாத இந்த குறைவான அல்லது நிறைவேற்ற இந்த காலி பாத்திரம் மண்பாண்டத்திற்குள்ளே அந்த மகிமையான பொக்கிஷமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் உள்ள அந்த சர்வ லோகாதிபதியின் ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ லோகத்தின் அதிபதியாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவரே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதினால் உங்களுக்கு இருக்கிற வானளாவிய அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆதலினால் உங்க குடும்பங்கள்ல, உங்க வீடுகள்ல உங்கள் பிள்ளைகளை அல்லது உங்களை எல்லா வகையிலும் கெடுக்கவும், அழிக்கவும், திருடவும், உங்களை பலகீனப்படுத்தவும், பல்வேறு வகைகளிலே தோல்வி அடைய செய்யவும், கடனும் கஷ்டமும் நஷ்டமுமாய் உங்களை அடைத்து வைக்க விரும்புகிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களின் மேலும், பிசாசின் வல்லமைகளின் மேலும், சீறி கர்ச்சிக்கிற சிங்கங்களின் மேலும், விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் அதை போன்ற எல்லா சத்துருவின் சகல கிரியைகளையும் மிதித்து போடுவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான ஒரு வல்லமையை, கிருபையை, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் ஹல்லேலூயா, உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அவைகள் உங்களையும் உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் அணுகுவதே இல்லை என்பதிலே எந்த சந்தேகம் இருக்கிறது? ஓ குளோரி. இந்த சூழ்நிலையில் வாழுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். ஆமென். எப்படியா பயப்பட முடியும்? எப்படி பயப்பட முடியும்? இத்தனை மகிமையான தெய்வம் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது இரவில் என்ன பயங்கரம் உண்டாகிவிடும், பகலில் என்ன அம்புகள் பறந்துவிடும், இருளில் என்ன கொள்ளை நோய்கள் நடமாடி எங்கள் அருகாமையில் வரும், மத்தியானத்தில் பாழாக்கும் எந்த சங்காரமும் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என்னை, என்னுடைய ஜீவிதத்தை நெருங்க முடியாது, என் வீட்டை நெருங்க முடியாது. நீங்க அப்படி சொல்லும் பொழுதே ஹல்லேலூயா, எல்லாம் சிதறி ஓடி போகும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்ல சொல்ல தீவுகளில் அவர் புகழை அறிவிப்பீர்கள்.
அறிவீர்களாக. ஓ தீவுகளில் அவர் புகழை ஆமென். சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நான் எப்படி நடக்கிறேன், என்ன அதிகாரத்தில் நடக்கிறேன், எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் தைரியமாய் அறிக்கையிடும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அறிவிக்க முடியாத சூழ்நிலையிலே, அறிவிக்க முடியாத இடங்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்னீர்களே, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார் உங்களுக்காக. ஆமென். கர்த்தரே பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காக யுத்தம் செய்யும் பொழுது, உனக்காக வழக்காடும் பொழுது, உனக்கு விரோதமாய் எந்த வழக்குகள், எந்த சதிகள், எத்தனை பேர் சேர்ந்து உனக்கு விரோதமாய் நின்றாலும் என்ன, ஐயா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் என்ன, அன்பு தேவ பிள்ளையே, அது எந்த விதத்திலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அணுகாது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. 5வதாக, எந்த போராட்டம் வந்தாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்ற நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். ஆமென். அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் நீங்கள் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். ஆனாலும் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். திடீர் என்ற நம்முடைய வீடுகளிலே, குடும்பத்தார் மீது, பிள்ளைகளின் மீது, குடும்ப வாழ்க்கையின் மீது சாத்தான் மின்னலை போல விடலாம். மறந்து விடாதிருங்கள். மின்னலை போல சாத்தான் உங்கள் பிள்ளைகளின் மீது விழுவதினால், நல்லா இருக்கிற பிள்ளைகள் தாறுமாறாய் பேசுகிறார்கள். ஐயா, உண்மையும் உத்தமமாய் இருந்த என் கணவனாய் இப்படி தாறுமாறாய் போகிறார், அல்லது என் கணவனாய் இப்படி மாறிவிட்டார், என்னால் நம்பவே முடியவில்லை, என் மனைவியோ என்னை குறித்து இப்படி பேசுகிறாள், ஐயோ நான் என் கனவிலும் நினைத்து பார்த்ததே இல்லை, என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி எனக்கு விரோதமாய் இருப்பார்கள், என்னுடைய மகன் நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த, என் ரத்தத்தை சிந்தி வளர்த்த, ஐயா என் வேர்வைகளை சிந்தி காலமெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடாய் போய் என் பிள்ளைகளை வளர்த்தேனே, இன்று என் மகனா என் மகளா இப்படி பேசுகிறாள் என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை. என் வாழ்க்கையே சுக்கு நூறாய் நொறுங்கி போகும்படியாய், என் வீடு முழுவதும் துக்கமும் கவலையும் கண்ணீருமாய் வேதனையாய் போகும்படியாய் காரியங்கள் சம்பவித்தது என்று நீங்கள் சொல்லலாம். ஓ குளோரி, இவைகளெல்லாம் எப்படி நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். ஆமென். அன்றும் உண்மை, இன்றும் என்றென்றுமாய் இது உண்மை. மின்னலை போல அவன் விழுகிறதுனாலதான் திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்து விடுகிறது, அல்லது திடீர்னு கிட்னிகள் தாறுமாறாய் டேமேஜ் ஆகி விடுகிறது, காற்றுகள்ல ப்ராப்ளங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கேன்சர் என்றும் வியாதிகள் என்றும் மரணகரமான அடிகள் ஒரே நொடி பொழுதில் வருவதின் அநேகமான காரணங்கள் இப்படியாயிருக்கிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, இதெல்லாம் இப்படிதான் வருதா, இதனாலதான் இந்த நோய்கள்லாம் வருது நீ சொல்றீங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகமான நோய்களுக்கு பின்னால் இந்த பொல்லாத சத்துரு இருக்கிறான். ஆனால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், I am the Lord your healer. உங்களை சுகமாக்குகிற உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, சுகமாக்குகிறவர் அவர். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் இன்னொருவன். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுந்தாலும் நம்புங்கள், உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கவே இருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்கள், ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் பொழுது, ஆமென், எந்த விதமான போராட்டம் வந்தாலும் ஒன்றும் உங்களை, உங்கள் வீட்டை,
குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவதாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்பதையும், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், உங்கள் ஸ்தானம் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய கூட்டங்களிலே அநேகமான இடங்களிலே நான் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் உண்டு. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? நான் நிற்க வேண்டிய, நீங்களும் சொல்லுங்க, நீங்க நிற்க வேண்டிய இடத்துல நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் வர வேண்டிய தண்டனைகள் சரியாய் வந்தா எந்த மனிதன் இந்த உலகத்துல வாழவே முடியாது. நாம் எல்லோரும் பாவம் செய்து அநீதி உள்ளவர்களாய், தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம். கிறிஸ்துவோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம் எல்லோரையும் மீட்கும் பொருட்டு கல்வாரி சிலுவையிலே, அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் சொந்த ஜீவனை கொடுத்து சொந்த இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நிற்க வேண்டிய அந்த கோர சிலுவையிலே, அந்த அவமான சின்னத்திலே, அந்த தண்டனை பெறுகிற அந்த சின்னத்திலே அவரே நின்று நம்மளை விடுதலை கொடுத்தார். நமக்கு அதில் இருந்து, அந்த தண்டனையில் இருந்து, அந்த ஆக்கினையில் இருந்து, அந்த சாபத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் நம்முடைய ஸ்தானத்தில் அவர் நின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஸ்தானத்திலே நின்று, ஹல்லேலூயா, எத்தனை மகிமையான காரியத்தை நீங்கள் அறிய போகிறீர்கள். ஐயா, என்னுடைய ஸ்தானத்திலே என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆத்தும மீட்பர், ஆத்தும நேசர் நின்று என்னை விடுவித்தது மாத்திரமல்ல, இன்று அவருடைய ஸ்தானத்திலே, அவர் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே, நல்லா கவனிங்க, அவர் நின்று ஊழியம் செய்ய வேண்டிய, அவர் நின்று ஆளுகை செய்ய வேண்டிய ஸ்தானத்திலே அவருடைய ஸ்தானாதிபதிகளாய், க்ளோரி, எத்தனை மகிமை, அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேறு பெற்ற பாக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய ஸ்தானத்தில் நிற்கிற ஸ்தானாதிபதிகள்னா என்ன செய்வோம்? அமெரிக்கன் அம்பாசிடர், அமெரிக்காவின் ஸ்தானாதிபதி கடந்து வந்தால், ஒரு நாட்டிற்கு வந்தால், அமெரிக்காவுக்காக பேச வேண்டிய எல்லாவற்றையும் அவரே பேசுவார். அமெரிக்காவுக்காக எதில் கையெழுத்து விட வேண்டுமோ அதை அவரே விடுவார். அவர் ஒரு நபர் கையெழுத்து விட்டாலே போதும், அது அமெரிக்கா முழுவதும் அதை ஒத்துக்கொள்ளும். அது எத்தனை ஆயிரம் கோடிக்கு கையெழுத்திட்டாலும் சரி, எத்தனை பெரிய ஒப்பந்தங்களிலே கைவிட்டு விட்டாலும் சரி, அமெரிக்கா முழுவதும் அல்லது லண்டன் முழுவதும், இந்திய தேசத்தில் இருந்து ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு அம்பாசிடர் புறப்பட்டு சென்று அவர் எந்த நாட்டில் வேணாலும் இந்திய தேசத்திற்காக உடன்படிக்கை செய்ய முடியும். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும், ஐயா, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஸ்தானம் எது என்பதையும், நாம் யார் என்பதையும் அறிந்து கொண்டு நிற்க வேண்டிய நிலையிலே நிற்க வேண்டிய விதமாய் நின்று கட்டளை கொடுக்கும் பொழுது பரலோகம் அதற்காக கிரியை செய்யும். பரலோகம் அதற்கு என்ன செய்யும்? உடன் தானே அந்த காரியத்தை அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவர், அங்கீகரிக்கிறவர். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டீர்களே, அவருடைய தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. என்ன சுதந்திரம்? தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரரும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவரோடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட பாடுகளை சகித்தீர்களே, ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஏழாவதாக, கடைசியாக, கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறபடியே நீங்கள் தான் வெற்றி சிறப்பீர்கள், நீங்கள் தான் ஜெயம் கொள்ளுவீர்கள் என்று உறுதியாய் நம்புங்கள்.
அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீட்டை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் ஐயா நீங்கள் செய்து வருகிற வியாபாரங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பொறாமைகள், போட்டிகள் என்ன வந்தாலும் சரி, ஷகரா சந்துரு பதரா, என்ன வந்தாலும் சரி, ஓ க்ளோரி சொல்லுங்க, நம்புங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. எங்களை எங்கேயும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தைரியமாய் சொல்லுங்கள். கிறிஸ்துவே எங்களை பலப்படுத்தி அவரே எங்களோடு இருந்து எல்லா இடங்களிலும் எங்கும் வெற்றி சிறக்க செய்கிறவர். தைரியமாய் அறிக்கையிடுங்கள். வலது பக்கத்தில் 1000-ம் இடது பக்கத்தில் 10,000-ம் எத்தனை விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமானாகிய நாங்கள், தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே ஓடி சுகமாயிருப்போம். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, தைரியமாய் நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். இது உலகத்தில் பாருங்க, ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் பிறந்த ஒரே ஒரு கூட்டம், இது கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஓ மைட்டி காட், நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் பிறந்தவர்கள். எல்லா 7 திருச்சபைகளையும் வெளிப்படுத்துதல் புஸ்தகத்திலே 7 திருச்சபைகளுக்கும் கர்த்தர் எழுதும் பொழுது எழுதின அற்புதமான வார்த்தைகள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஹல்லேலூயா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. உங்களை முற்றிலுமாக பலப்படுத்துகிற, உங்களை பலப்படுத்தி அதிகாரப்படுத்தி அபிஷேகம் பண்ணி இருக்கிற கர்த்தர் தாமே உங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்கும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உயர்த்துவார். நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், என்ன வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நம்புங்கள், நான் தான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சொல்லுங்க, நான் தான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. எப்படி நீங்க தான் ஜெயிப்பீங்க? நீயும் நானும், என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீயும் நானும் ஒருவேளை ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் மாத்திரமானால் தோற்று கூட போய்விடலாம். ஆனால் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் தோற்று போகாத அந்த சர்வ வல்லமை உள்ளவரே நமக்குள்ளே வாசமாயிருந்தால், ஐயா, மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவரே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி தோற்க முடியும்? எப்படி தோற்க முடியும்? நீங்கள் ஒரு நாளும் தோற்க முடியாது. நீங்கள் தோற்றிருக்கிற அல்லது பாடுபடுகிற, தோற்றது போல் காணப்படுகிற எதுவும் நிரந்தரம் அல்ல. வெற்றி தான், ஜெயம் தான் உங்களுக்கு நிரந்தரம். எத்தனை மகிழ்ச்சியான செய்தி, அருமையான தேவ பிள்ளைகளே. இதை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இந்த 7 காரியங்களை மனதிலே வையுங்கள். ஹல்லேலூயா. அந்த முதலாம் பாகத்தையும் இந்த 2ஆம் பாகத்தையும் சேர்த்து கூட சில நாள் இரவுகளிலே தனிமையாயிருந்து இந்த ஜபங்களை போட்டு மறுபடியுமாய், என் தெய்வமே, எங்களை இப்படியாய் அதிகாரப்படுத்தி இருக்கிறீரே ஐயா, இப்படியாய் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறீரே, இப்படியாய் ஒரு உயர்வும் உன்னதமுமான ஸ்தானத்தை எங்களை நிறுத்தி இருக்கிறீரே, இத்தனை மகிமையான ஆயுதங்களை, இப்படி மகிமையான உன்னதங்களிலே எங்களை உட்கார வைத்திருக்கிறீரே. எத்தனை கிருபை சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வகையான வல்லமைகளையும், எல்லா விதமான அழுக்கு ஆவிகளின், பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் சங்கரிக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை அவைகள் எந்த வகையிலும் தாக்காதபடி, எங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிறோம் எல்லா பொல்லாத ஆவிகளும் சிதறடிக்கப்படும்படியாய் என் தெய்வமே, மோசே சொன்னது போல் நாங்களும் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஓ கர்த்தாவே எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. என் வீட்டை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் ஊழியத்தை, என் வியாபாரத்தை சுற்றிலும், ஓ எங்களை சுற்றி நின்று ரவுண்டு கட்டுகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் சிதறடிக்கப்படும்படியாய் கர்த்தாவே எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு அது தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஆமென், எங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை எதிர்த்து நிற்கிறோம். அவன் எங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, வீட்டை விட்டு ஓடி போகும்படியாய் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. எந்த விதத்திலும் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி ஐயா, எங்கள் யுத்தங்கள் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
மாத்திரம் அல்ல என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்து கொண்டு எல்லா வகையிலும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தோடு நின்று ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பேரையும் இன்று ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் பேரிலும் ஒரு புதிய அபிஷேகம் புதிய அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்தரவதரா எரி சந்து ருக்கவர சந்தரவதரவதரா சிங்கங்களாய் விரியன் பாம்புகளாய் ஆமென் இரவின் பயங்கரங்களாய் கொள்ளை நோய்களாய் சங்காரம் பண்ணுகிற ஆவிகளாய் கடந்து வருகிற எல்லா வல்லமைகளும் பிள்ளைகளை குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை சிதைக்காதபடி எந்த வகையிலும் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பாதபடி இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்தரவதரா எரிகபு ருக்கபர சந்துருதரவதரப சந்தரபதுருபரா. ஹல்லேலூயா. thank you Lord. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. குடும்பங்களிலே திடீரென வந்த நோய்கள் பொல்லாத ஆவிகளின் அழிட்டுளியங்கள் ஆமென் திடீரென வந்த பல்வேறு உபத்திரவங்கள் சோதனைகள் போராட்டங்கள் மின்னலை போல வானத்தில் இருந்து சத்துரு விழுகிறது போல விழுந்த பொல்லாத ஆவிகள் அதம் பண்ணும்படியாய் அவைகள் சிதறி ஓடும்படியாய் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஜெயம் எடுக்கிறோம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாதபடி thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொண்டீரே என் தெய்வமே. உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி பிள்ளைகளாய் வாழும்படி ஆமென் பிள்ளைகளாய் எங்கும் எல்லா இடங்களிலும் சுகமும் சௌக்கியமும் சமாதானமும் பெற்றுக் கொள்ளுகிற அந்த அதிகாரத்தை கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் பிள்ளைகளோ குடும்பத்தாரோ ஐயா இந்த தேசத்திலே வாழுகிற தேவ ஜனங்களாய் காணப்படுகிற தேவ மனிதர்களோ எங்கும் எங்கேயும் அழிந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஆமென். எங்கும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரும் ஜெயம் கொடுக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்துகிற எங்களை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யவும் எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்களை சிதறடிக்கவும் கர்த்தர் தந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா தேசமெங்கிலும் ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா யுத்த வேகங்களும் மாறும்படியாய் ஆமென் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும்படியாய் எந்த வகையிலும் தேவ பிள்ளைகள் தலை குனிந்து போகாதபடி எந்த வகையிலும் தோற்று போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறவர்களை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எங்கே வேலையிலே இருக்கிறார்களோ எந்த நாடுகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ எந்த சிக்கல்களிலே தவிக்கிறார்களோ என் இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடங்களிலே இருந்தாலும் சரி எந்த பகுதிகளிலே இருந்தாலும் சரி நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே இவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீங்களே சுவாமி. அந்த நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும். ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 1000-10,000 பேரும் விழ வேண்டாம்ப்பா ஐயா. 1000-10,000 பேரும் விழ வேண்டாம். அது விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்னு சொன்னீங்களே. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை எங்கே எந்த நாடுகளிலே தேசங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ எந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டு வேலை செய்கிறார்களோ என் தேவனாகிய கர்த்தருடைய மகா பெரிய பாதுகாப்பு ஆமென் பறந்து
சுமந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காக்கிற நல்ல தெய்வம் எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக, குடும்பத்தாரை வீட்டாரை பாதுகாப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். எந்த வகையிலும் கொள்ளாத சத்துரு ஐயா இவர்கள் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகளை, ஆமென், எங்கள் பிள்ளைகளை எந்த வகையிலும் நெருக்காதபடி, எந்த வகையிலும் ஆமென் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவனாய், ஓ வானத்தில் இருந்து மின்னலை போல விழுகிறவனாய், ஓ எங்கள் பிள்ளைகளை நெருக்காதபடி ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றும் உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. இந்த ஜெபம், ஓ இந்த அற்புதமான அக்னிமயமான ஜெபம் நிச்சயமாய் எல்லா வல்லமைகளிலும் இருந்து, எல்லா பீரங்கிகள் குண்டுகள் ஏவுகணைகள் எல்லா அக்னிகளிலும் இருந்து பாதுகாக்கிற அக்னிமயமான ஜெபம். ஓ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், என் அன்பு சகோதர சகோதரிகளின் மகள் மகன் யாராயிருந்தாலும் சரி, வீட்டார் குடும்பத்தார், இவர்களை எந்த வகையிலும் கொல்லவும் அழிக்கவும் பொல்லாத பிசாசு திருடவும் நெருகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அவனை சிதறடிக்கிறோம். ஒரு கபர சந்தரபோ துரு கபரதரவோ. Thank you Lord. யோபுவின் வீட்டை ஆமென், அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அன்பின் ஆண்டவரே நீர் வேலி அடைத்தது போல, ஐயா வேலி அடைத்தது போல என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் வீடுகளை குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைத்து எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாதுகாக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தரோ ஆளுகை செய்வீராக. பிள்ளைகள் எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான அக்னிமயமான ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ண ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், அவர்கள் எங்க இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டிலும் வெளியிலும் வருகையிலும் போகையிலும், ஹல்லேலூயா, எல்லா இடங்களிலும் பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் இந்த அதிகாரத்தோடு இந்த தைரியத்தோடு நிற்கும் பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எந்த பொல்லாத ஆவிகளும், எந்த பொல்லாங்கனின் சாத்தானின் சகல சதிகளும் அல்லது இந்த உலகத்திலே எழும்புகிற எந்த யுத்தங்களும் உங்களையும் உங்கள் வீட்டையும் பிள்ளைகளையும் அணுகவே முடியாது, சிதறி ஓடி போகும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாயிருங்கள், தைரியமாயிருங்கள். நீங்கள் நிற்க வேண்டிய ஸ்தானத்தை அறிந்து அந்த ஸ்தானத்திலே தைரியமாய் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள். எல்லாம் உங்களை கண்டு உங்களை விட்டு சிதறி ஓடி போகும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.